ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களை வண்டி ஓட்ட கூட்டிட்டு போகல. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன். நண்பர்களே, நான் ஷார்ட் வீடியோ போட்டாலும் சரி, லாங் வீடியோ போட்டாலும் சரி, எனக்கு கமெண்ட்ஸ்ல டிஎம்ல நிறைய பேர் சொல்ற ஒரே விஷயம் டிரைவிங் ஃபோபியா. அதாவது கார் ஓட்டும் பயம். கார் ஓட்ட கத்துக்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் முதல் எதிரியே இந்த டிரைவிங் பயம்தான். மைண்டுக்குள்ள நாம ஆழமா நடப்போம், நாம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஓட்டணும், எதற்கும் பயப்படக்கூடாதுன்னு. ஆனா ரோட்ல வண்டி எடுக்கும்போது தான் அந்த சவால் வரும். டிராஃபிக்ல அந்த நெருக்கடியான சூழ்நிலையில தான் நாம திணறி போறோம். இந்த பயத்தை எப்படி சமாளிக்கிறது? ஓட்டும்போதே நம்ம மேல நம்பிக்கைய, அதாவது கான்ஃபிடென்ஸை எப்படி வளர்த்துக்கிறது? பயத்தை முழுசா இல்லாம ஆக்க முடியாது, அது அனுபவத்துல தான் வரும். ஆனா அதை எப்படி சுருக்கலாம், குறைச்சிக்கலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. நாம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளட்சை ரிலீஸ் பண்ணும்போது தான் முதல் குழப்பம் வரும். கிளட்சை ரிலீஸ் பண்றதா, ஸ்டீரிங்கை திருப்புறதா, அங்கே இங்கே பார்க்கறதா? நிறைய விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியிருக்கும். ஒரே இடத்துல மட்டும் உங்க கவனத்தை வைக்காதீங்க. ஸ்டீரிங்கை திருப்புறது, கிளட்சை ரிலீஸ் பண்றதுன்னு எல்லாத்தையும் சமமா பயிற்சி பண்ணுங்க. உங்க காரை ஒரு காலியான இடத்துல நிறுத்துங்க. கியரை போடுங்க. பிரேக்கை பயன்படுத்தாம கிளட்சை மட்டும் மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. வண்டி மெல்ல நகருதா, அப்புறம் கிளட்சை அமுக்குங்க. இப்படி திரும்ப திரும்ப பண்ணுங்க. கிளட்சை ரிலீஸ் பண்ணி வண்டியில அசைவு வந்ததும் மறுபடியும் கிளட்சை அமுக்கி நிறுத்துங்க. இப்படி பயிற்சி பண்ணும்போது உங்க வண்டியுடைய பைட்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சா வண்டி நகர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பயம் குறையும். ரோட்ல போயிட்டு இருக்கோம், பின்னாடி இருந்து அதிகமா ஹார்ன் சத்தம் வருதுன்னா அப்போ நாம பயப்படுவோம். அடடா, திரும்ப திரும்ப ஹார்ன் அடிக்கிறானே, என்ன பண்றதுன்னு. பயந்துகிட்டு வேகத்தை அதிகப்படுத்தினா வண்டி நிற்கும், இல்லைன்னா இடிபடும். தயவு செய்து பயப்படாதீங்க. பொறுமையா இருங்க. உங்களை நீங்களே கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கோங்க. ஹார்ன் அடிக்கிறவர் போக இடம் இருக்கான்னு பாருங்க. இருந்தா மெதுவா இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் ஓரமா நகர்ந்து அவருக்கு வழி விடுங்க. இல்லன்னா நீங்க உங்க வேகத்துல பொறுமையா போங்க. அவருக்கு இடம் கிடைச்சதும் அவர் போயிடுவாரு. இப்படி ஹார்ன் அடிக்கிறது இன்னைக்கும் எனக்கே நடக்குது. இந்த வீடியோவினுடைய முழு வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணுங்க.